வெல்கம் டு ஜெட் மாஸ்டரி. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சம் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் தி நம்பர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் த நம்பர் வித் இன்புட் டெஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ இது என்ன வித் இன்புட் டெஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல இதை பத்தி இன்னும் டீடைல்ஸா பார்க்கலாம். இப்போ ரிமைனிங் கொஸ்டின் பார்க்கலாம். யூ ஆர் given an integer n, reverse the digits of given number n, ensuring that there is reversed number has no leading zeros. Return the resulting reversed number. Okay, example, input 200 then output 2. So 200 கொடுத்தா 2 னு print பண்ணணும். By reversing the digits of number will change into 2. Okay, so என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 200 அப்படின்ற நம்பரை நம்ம ரிவர்ஸ் பண்ணி print பண்றோம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 002. ஓகே, தென் 122 122 ரிவர்ஸ் பண்ணா 221. ஸோ அதான் என்னோட அவுட்புட். ஓகே, இப்போ உங்களுக்கு தோணும் எக்ஸாம்பிள் 1ல ஓகே நம்ம இது இன்னும் பிரீஃபா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் எனக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்புட் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு 200 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனா 200 அப்படின்னு கொடுத்தா எனக்கு என்ன கிடைச்சிருக்கணும்? ஆக்சுவலா அவங்களோட கான்செப்ட் படி 200னா 002 கிடைச்சிருக்கணும். பட் என் எக்ஸ்பெக்டட் எனக்கு எக்ஸ்பெக்டட் 2 இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 002நாலும் ஓகே 2நாலும் ஓகே ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ அதனால எனக்கு 002ங்கிறத நம்ம 2 அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வேற ஒரு எக்ஸாம்பிள் 123 அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா 321 அப்படின்னு பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் என்னோட டாஸ்க். அப்போ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அதை எப்படி பண்ணலாம்னு பார்த்தலாம். இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் என்ன பண்றேன்? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம ஒரு ஓரமா வச்சுக்கலாம். ஓகே, தென் இப்போ இதுக்கான கான்செப்ட் என்ன? சேம். இப்போ நமக்கு நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்? ரிவர்ஸ் லாஸ்ட்ல இருந்து எப்படி ஒவ்வொரு டிஜிட்டை ஆக்சஸ் பண்றதுன்னு படிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4ன்னு கொடுத்தா 4 எப்படி ஆக்சஸ் பண்ணணும் நமக்கு தெரியும். தென் 3 எப்படி ஆக்சஸ் பண்ணணும் நமக்கு தெரியும். அதே மாதிரி 2 நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும், 1 நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிவர்ஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோமா ஆல்ரெடி. இப்போ என்ன பண்ண போறோம்? ஆல்ரெடி நம்ம சம்னு ஒரு வேல்யூ இவ்வளவு நேரம் என்ன பண்ணோம் இத்தனை ப்ரோக்ராம்ஸ்ல sum equal to 0ன்னு எடுத்து பிளஸ் 4 பிளஸ் 3 பிளஸ் 2 பிளஸ் 1 அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிட்டு வந்தோம். கரெக்டா? இந்த ப்ரோக்ராம்க்கு இது அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சம் வேல்யூவை அப்படியே நம்ம மாத்தி பண்ண போறோம். ஓகே, ஸோ இது இந்த ப்ரோக்ராம்க்கு செட் ஆகாது. இப்போ அப்ப இதுக்கு நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சிம்பிள்ங்க. இதே கான்செப்டை தான் லைட்டா நம்ம டிஃப்ரெண்டா எழுத போறோம். ஓகே, ஸோ அப்ப அதை என்னன்னு பார்த்துடலாமா? இங்க சம் அப்படின்னு எடுத்தது கிட்ட பதிலா இன்னொரு வேரியபிள் நான் ரிவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரிவர்ஸ்லயும் நான் இனிஷியல் வேல்யூ 0ன்னு எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 4 எப்படி ஆக்சஸ் பண்ணணும் நமக்கு தெரியும். ஸோ அப்ப என்ன பண்ண போறோம்? பிளஸ் 4 அப்படின்னா எனக்கு ரிவர்ஸ்ல என்ன ஸ்டோர் ஆயிரும்? இப்ப ரிவர்ஸ்ல எனக்கு 4 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கு. ரிவர்ஸ்ல எனக்கு இப்போ 4 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இந்த 4 அப்படிங்கிற வேல்யூ கூட நான் 3 ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். பட் எனக்கு ஆக்சுவலா என்ன கிடைக்கணும் அப்படின்னா 4 பிளஸ் 3 அப்படின்னா 43 அப்படின்றது எனக்கு கிடைக்கணும். எனக்கு என்ன கிடைக்கக்கூடாது? 7 கிடைக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? எப்படி 4 பிளஸ் 3 43ன்னு மாத்தலாம்? சிம்பிள்ங்க. 4 பிளஸ் 3னா தானே 7. நான் என்ன பண்றேன்? 4 into 10 பிளஸ் 3 இப்போ 43 ஆயிடுச்சா? எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? எனக்கு 7 தான் கிடைச்சிச்சு. நம்ம இதை என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கணும்? 43 கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதனாலதான் நம்ம இந்த மாதிரி பண்ணணும். ஓகே, ஸோ அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு? 4 பிளஸ் 3 7, 4 into 10 பிளஸ் 3 அப்படின்னா 43. இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ நான் 4 எடுத்துட்டேன், 3 எடுத்துட்டேன், இப்போ நான் 2 எடுக்கிறேன்னு வைங்களேன். இப்போ அதே மாதிரி நீங்க 43, ஏன்னா ஆல்ரெடி இப்போ என்கிட்ட 43 இருக்கு. 43 பிளஸ் 2 அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அது 45 மாறிடும். பட் எனக்கு என்ன வரணும்? எனக்கு 432 வரணும். அப்போ ஆல்ரெடி 43 நம்மள்ட்ட இருக்கு ரிவர்ஸ்ல. ஸோ 43 into 10, அது இன்டூ தான் நீங்க நினைக்கிறது கரெக்ட். அது இன்டூ 43 பிளஸ் 10, சாரி இன்டூ 10, அதுக்கப்புறம் நம்ம 2 அப்படின்னா 43 into 10 430, 432 அப்படின்றது எனக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலா இப்ப நான் 1 ஆட் பண்ணணும் அப்படின்னா அதே கான்செப்ட் 432 into 10
பிளஸ் 1. ஸோ இப்போ எனக்கு என்ன 4321. ஸோ ஃபைனலா என்ன பண்ணியாச்சு, ரிவர்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இவ்வளவுதாங்க. இதைதான் நம்ம என்ன பண்ண போறோம், ப்ரோக்ராமா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். எப்படி சொல்றோம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி என்ன பண்ண தெரியும், ப்ரோக்ராம லாஸ்ட் டிஜிட் ஆக்சஸ் பண்றது எப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ லாஸ்ட் டிஜிட் ஆக்சஸ் பண்ணி ரிவர்ஸ் கூட என்ன பண்ணணும், நார்மலா சம்ன்ற வேல்யூ கூட புரியுற மாதிரியே சொல்றேனே, சம்ங்கிற வேல்யூ கூட டைரக்டா, அதாவது சம் பிளஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர்னு பண்ணோம். கரெக்டா? இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதேதான் ஆல்டர்னேட்டிவா சம் இஸ் ஈக்குவல் டு சம் இன்டூ 10 பிளஸ் ரிமைண்டர்னு எழுத போறோம். இவ்வளவுதாங்க. இது இந்த ஒரு லைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் ஓவர். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராம் எழுதிடலாம். ஒரு சூடோ கோட் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம கான்செப்ட்ல போய்க்கலாம். ஓகே, கிரீன் கலர். ஓகேங்க, இப்போ இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எனக்கு சம்னு ஒரு வேல்யூ எடுத்தோமா, எனக்கு சம் கண்டுபிடிக்க தேவையில்ல, ரிவர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ரிவர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சேம் அதே தான் ஒரு வைல் லூப், ஏன்னா லாஸ்ட் டிஜிட் வரைக்கும் நான் ஆக்சஸ் பண்ண போறேன். ஸோ ஒரு வைல் லூப் எடுக்கிறோம். அந்த வைல் லூப் வந்து n நாட் ஈக்குவல் டு 0 வரைக்கும் எடுக்க போறோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், என்னோட ரிவர்ஸ் அப்படிங்கிற வேல்யூல நான் வந்து ரிமைண்டரை ஸ்டோர் பண்ணணும். ஸோ ரிமைண்டர் எப்படி ஸ்டோர் பண்ணலாம், ரிமைண்டர் ஸ்டோர் பண்ண முடியும், ஃபார்முலா என்ன பார்த்தோம், இன் sum into 10, அதாவது reverse into 10, reverse into 10 plus இப்போ என்ன பண்ணி போறோம், இந்த ரிமைண்டரை ஆட் பண்ண போறோம். ரிமைண்டர் எப்படி எடுக்கலாம், n மாடுலஸ் 10. இதுதான் எனக்கு ரிமைண்டருக்கான கான்செப்ட். இப்போ எனக்கு ரிமைண்டர் கிடைச்சிருச்சு. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எனக்கு என்ன டிஸ்ட்ராய் பண்ணணும் இல்லையா, ஸோ n less than 10. ஏன் என்ன நியூவா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு ஏன் என்ன டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4ல நான் ரிமைண்டர் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 10 கிடைக்கும், சாரி 4 கிடைக்கும். 10 நாள் ரிமைண்டர் எடுத்தா எனக்கு 4 கிடைக்கும். திரும்ப இந்த 1 2 3 4ல நான் 10 நாள் ரிமைண்டர் எடுத்தா அகைன் எனக்கு 4 தான் கிடைக்கும். ஸோ அகைன் அண்ட் அகைன் நான் ரிப்பீட் பண்றப்ப எனக்கு 4 4 4 4 மட்டுமே தான் ரிப்பீட் ஆகிட்டே வரும். பட் எனக்கு 4 4 ரிப்பீட் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் தான் 4, செகண்ட் டைம் எனக்கு 3 கிடைக்கணும், அப்புறம் எனக்கு 2, அதுக்கப்புறம் எனக்கு 1ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேல்யூவும் எனக்கு பேக்வேர்ட்ல போயிட்டே இருக்கணும், ரிவர்ஸ்ல இருந்து. ஓகே, ஸோ அப்ப அதனால என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் நான் 1 2 4 1 2 3 4க்கு ரிமைண்டர் ஃபைண்ட் பண்ணேன் அப்படின்னா செகண்ட் நான் யாருக்கு தான் ஃபைண்ட் பண்ணணும் ரிமைண்டர், செகண்ட் நான் ரிமைண்டர் வந்து 123க்கு தான் ஃபைண்ட் பண்ணணும். அடுத்த டைம் நான் 12க்கு தான் ரிமைண்டர் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபைனலா 1க்கு தான் நான் ரிமைண்டர் ஃபைண்ட் பண்ணணும். அவ்வளவுதாங்க. இப்போ ரிவர்ஸ் கிடைச்சிருச்சா, ஃபைனலா என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ரிவர்ஸ ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் ரிவர்ஸ். ஓகே, இவ்வளவுதாங்க. இந்த ப்ரோக்ராமை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் ஓவர். வாங்க இதை நம்ம பிளே கிரவுண்ட்ல ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கணும். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு வேரியபிள் இன்டிஜர் n. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ற வேல்யூஸ் ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு ரிவர்ஸ்னு ஒரு வேரியபிள். ஸோ ரிவர்ஸ்ல நான் இனிஷியலா 0 ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும் இல்லையா, ஸோ சி இன் n. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வைல் லூப் எழுதிக்கலாம். ஓகே, கண்டிஷன் ஃபைனல் எழுதிக்கலாம், ஆல்ரெடி தெரிஞ்சது தானே. ஸோ கண்டிஷன் n நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, n நாட் ஈக்குவல் டு 0 வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த நம்பர்ஸை ரிவர்ஸ் பண்ண போறோம். ஸோ ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபார்முலா தான். நார்மலா சம் அப்படின்னா ரிவர்ஸ் கூடவே ஆட் பண்ணிடுவோம், சம் பிளஸ்ன்னு எழுதிடும். பட் ரிவர்ஸ் அப்படின்றதுனால ரிவர்ஸ் இன்டூ 10 பிளஸ் ரிமைண்டர். ரிமைண்டர் எப்படி எடுக்கலாம், n மாடுலஸ் 10. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றோம், n டிஸ்ட்ராய் பண்ணணும் இல்லையா, ஸோ n இஸ் ஈக்குவல் டு n ஸ்லாஷ் 10. ஓகே, ஸோ ஃபைனலா சி அவுட் சாரி சிஎன்க்கு மாற்றி போட்டிருக்கோமா, சி அவுட் எனக்கு என்னோட ரிவர்ஸ் வேல்யூவை பிரிண்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு 200 கொடுத்தா என்ன வரணும், எக்ஸ்பெக்டட் 2. நமக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ்பெக்டட் 2. ஓகே, டன். செகண்ட் இன்புட் 122 ரன் பண்ணி பார்த்துடலாம்.
ஓகே 2 2 1 அவ்வளவுதான் கைஸ். இப்போ நம்ம எக்ஸ்பர்ட் டீம் என்ன சொல்றாங்க, சால்வ் த ப்ராப்ளம் ஹியர் பண்ணிடலாம். C++, ஓகே டன், என்டர் யுவர் கோட் ஹியர். ஸோ ப்ராக்டிஸ் லிங்க் இதை அப்படியே காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன இதுல சின்ன சின்ன சேஞ்சஸ், இவங்க ஆல்ரெடி என்க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த இன்ட் என்னங்கிறத எடுத்துடலாம். தென் நம்ம இந்த ப்ரோக்ராம்க்கு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க தேவையில்ல. அப்புறம் ஓகே, இங்க நம்ம சி அவுட் பிரிண்ட் பண்ணியிருக்கோமா, பட் இங்க நம்ம ரிட்டர்ன் தானே பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் என். ஸோ கம்பைல் ரன் செக் பண்ணிடலாம். ஒரு சின்ன எரர் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். எஸ், பர்ஃபெக்ட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், இங்க லாங் லாங் இன்ட்ல என்னன்னு எடுத்திருக்காங்க. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், லாங் லாங் இன்ட் தானே எடுக்கணும். ஏன்னா என்ல என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே எனக்கு ரிவர்ஸ்ல ஸ்டோர் ஆக போகுது. அப்போ என் வந்து ஒரு லாங் லாங் இன்ட் அப்படின்னா ரிவர்ஸ் என்னவா தான் இருக்கும், ஒரு லாங் லாங் இன்டா தான் இருக்க போகுது. ரிட்டர்ன் நான் என்ன ரிவர்ஸ் பண்ணக்கூடாது, என்ன ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, ரிவர்ஸ ரிட்டர்ன் பண்ணணும். அதை நம்ம மாத்தி போட்டுருக்கோம். இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, எக்ஸ்பெக்டட், ஓகே, சப்மிட். அவ்வளவுதாங்க, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஓகே, இவ்வளவுதான் இந்த ப்ரோக்ராம். இப்போ இதுலயே நம்ம இன்னொரு சின்ன எச் கேஸ் இருக்கு வித், இப்போ இங்க நான் என்ன பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என் வந்து டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. பட் ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க ரிவர்ஸ பிரிண்ட் பண்ணோம். ஓகே, ரிவர்ஸ் அப்படின்னா எனக்கு ரிவர்ஸ் ஆன நம்பர் கிடைச்சிருச்சு. நம்ம ஒரு நியூ லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட எண்ணை பிரிண்ட் பண்ணி செக் பண்றேன். இப்போ 122 கொடுத்தா எனக்கு என்ன ஆயிருக்கு, நெக்ஸ்ட் 122, இப்போ 221 ரிவர்ஸ் நம்பர் கிடைச்சிருச்சு. பட் எனக்கு இன்னொரு வேல்யூ எனக்கு என்ன ஆயிடுச்சு, 0. என்னோட என் வேல்யூ 0 ஆயிடுச்சு. அதுதான் இங்க வித் இன்புட் டெஸ்ட்ரக்ஷன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் கைஸ். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எண்ணை நீங்க பிரிண்ட் பண்ணா எனக்கு சேம் இந்த வேல்யூ வரணும் 122. ஆனா ஒரு கண்டிஷன், என் இங்க நம்ம எண் வாங்குறோம் இல்லையா லைன் நம்பர் 7ல, இந்த எண்ணை நீங்க வேற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணாம பண்ணணும். ஓகே, சோ நீங்க இதை ட்ரை பண்ணிட்டு இருங்க. அதுக்குள்ள நம்ம ஒரு 2 to 3 days டைம் எடுத்துக்கலாம். அதுக்குள்ள நம்மளும் இன்னொரு வீடியோவை போஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் உங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye, take care.